ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்தோணியார் அப்பா கோயிலுக்கு தான் வந்திருக்கு. எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்த்தீங்கன்னா மானிப்பாயில் இருக்குது. இங்கே நாங்கள் முந்தைய இருந்து நாங்கள் என் மகன் சின்னனா இருக்கேன் அடிக்கடி இங்கே வருவோம். எனக்கு இங்கே நான் வேறொரு அலுவலாக போகிற இடத்த இங்கே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அந்தோணியார் அப்பா ஏற்படுத்தி கொடுத்துட்டு ரொம்ப நன்றி. வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ மறக்காம சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. சரி எங்கே வாங்கல எங்கள் அந்த அண்ணன் பிலாயில் குத்துறாரு. வாங்க பார்ப்போம். அம்மா கச்சன் இருக்கா? கச்சன் இருக்கா? இருக்கா? தாரீங்களா? எவ்வளவு கச்சன் தாங்க? ஒரு எவ்வளவு காட்டுங்க பாப்போம். காத்தா தான் நான் எடுப்பேன். கட்டி வச்சிட்டீங்களா? போய் சொல்றீங்க பாத்தீங்களா? அம்மன் கோயில்ல வியாபாரம் செய்து இப்ப வந்திருக்குதா பாத்தீங்களா? எங்க இருக்குறீங்க அம்மா? நாவக்குழியா? சாவக்காடு மானிப்பா தானா? அவரு காட்டுங்க. அங்க இருந்து வேற ஆள எலா போயிருவா என்ன? பாருங்க நண்பர்களே, நல்ல கச்சான் இருக்கு. பாப்போம் முண்டு தாங்க நான் வேண்டுறது பாத்துட்டு. பாப்போம் அம்மாட கச்சான் நல்லா இருக்காண்டா வேண்டும் என்ன கூட. சரி ஒன்றை பாக்குறேண்ணா. நல்லா இருக்கு. இது எவ்வளவு கடலை? இதால 200 ரூபாயா? ரெண்டு தாங்க. நாங்க போய்களை ஹச்சார சாப்பிட்டுன்னு போகல. அப்பா உள்ளு போயிட்டாரு என்ன? நானா? நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் அம்மா. போட்டு வைக்கிறீங்களா வாரன்? இதுலயும் போட்டு இந்த கடையில மஞ்சள் கடையிலயும் 100 எவ்வளவு? 100 ரூபா. இதுல 100 போடுங்க சரியா? போட்டு கட்டி வைங்க வாரன். அண்ணா 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 அந்த பிள்ளைய குத்துங்க. கம்பி கட்டுங்க. இந்த கம்பி இருக்கா பாக்கவா இருக்கா? இங்க பாத்தீங்களா? இது வந்து பிலாயில குத்துறது. குத்தி தரவா உண்டு உங்களுக்கு இல்லையா? இல்ல எல்லாம் குத்திட்டீங்களா நீங்க? அந்த எனக்கு வாங்க பாருங்க நண்பர்கள். எங்கே எப்படி குத்தலாம் இங்க. பாத்தீங்களா? இப்படி பிலாயில குத்தி ஆட்டுக்கு கொடுக்குறேன். ஆட்டுக்கா நீங்க சேர்க்கிறீங்க? கிடாய் ஆடுக்கு. என்னன்னா பெரிய வடை வந்து வளர்க்குறீங்களா? போட்டா சாப்பிடும். இத தீத்தோணுமா? பாத்தீங்களா நண்பர்களே? வாங்க குத்தி எடுப்பு. பாத்தீங்களா? இதுல இப்படி குத்தி போட்டு ஆடுகளுக்கு கொடுக்கும். இங்க பாருங்க நிறைய பிலாக்காய் காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு காய்ச்சிருக்கு. நீங்க கிடைக்குமா? இங்க பாருங்க நிறைய பிலாக்காய் காய்ச்சிருக்கு நண்பர்களே. எங்க சுத்தி சுத்தி பிலாக்கா தானேன்றா அங்கால இல்ல பெரிய மரம். வாங்க கோயிலுக்கு போ. நான் முந்தி வரும்போது இதெல்லாம் செய்யல. இப்ப நல்ல வடிவா செஞ்சிருக்கேன். காட்டினீங்களா அந்த நேரம் போது? ஓகேயா? வாங்க போவோம். வாங்க உள்ளுக்கு போவோம். அதால பாத்தீங்களா அந்த நேரம் போது? கம்
அந்தோணியாருமா எங்க இதுதான் தலைகையில இருக்கு மேலேயுமா எழுதியிருக்கோ ஓ இதுல மொழுதிரி கொளுத்தலாம் வாங்க உள்ளுக்கு போவோம் கொழும்புங்க முன்னாடி நான் இருக்கும்போது நண்பர்களே இப்படி செய்யல இப்ப நல்ல வடிவா செஞ்சிருக்கு கோயில் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது வாங்க அங்க உயிர்த்தாண்டவர் வச்சிருக்கு இதெல்லாம் கொடிமரம் ரெடி பண்ண போயிடும் போல நீ திருவிழா தானே இதுல நல்லா இருக்கு நல்ல சூழியா இருக்கு பார்த்தீங்களா நல்ல வடிவா இருக்கு இது சவுக்கு மரம் என்ன இந்த ஓ இது சவுக்கு மரம் இங்கே கிறிஸ்மஸுக்கு வைப்போம் இந்த மரம் கிறிஸ்மஸுக்கு ஆக்கள் வைக்கிறது வீட்டுல சவுக்கு மரம் இது பாக்கு மரம் பாக்கு கொட்டா பாக்கு அந்த பாக்கு மரம் மகன் என்று மகன் மகள் ஹஸ்பண்ட் உள்ளுக்கு இருக்கிறார் கொழும்பு கொட்டேனா இது ஆசீர்வதிச்ச தண்ணி என்ன இது பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட புனித நீர் என்பதால் இதன் பயன் அறிந்து பயன்படுத்துங்க வேஸ்ட் பண்ணாம குடிக்கணும் இங்க பாருங்க ஒரு பயம் இல்லையா உங்களுக்கு இங்க வந்தோட நண்பர்களே பயம் தெளிஞ்சிட்டேன் நல்லா வாங்க அது சண்டே ஸ்கூல் மறை பாடசாலை நடக்கும் அங்கேயும் ஒரு கிணறு இருக்கு இங்க பாருங்க இந்த பிள்ளை நோட்டி பிள்ளை பயம் இல்லாம குடுகுடுன்னு இந்த பிள்ளை ஹாய் சொல்லுங்க எனக்கு ஹாய் ஹாய் ஓகே ஓகே இறங்குங்க வேஸ்ட் ஆக்க கூடாது அதில் எழுதி இருக்கு குடிங்க குடிச்சிட்டு வாங்க தங்கச்சிக்கு அப்பா கொடுப்பாரு இவள் எல்லாம் நினைச்சிருவாள் நல்லா இருக்கு பார்த்தீங்க நண்பர்களே இது வந்து பாக்கு மரம் இங்கே அப்படி லைனுக்கு இருக்குது பார்த்தீங்களா பாக்கு மரம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே ஸ்கூல் நடக்கும் சவுக்கு மரம் தான் ட்ரெண்ட் இருக்குது அந்த ஒன்று இருக்குது அந்த ஒன்று இருக்குது இது எக்ஸோரா பூ நாங்கள் முந்தி மாலை கட்டுறதுக்கு தேடி தேடி பிடுங்குறது இந்த பூ எக்ஸோரா இது ஒரு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா ஓ இதுலேயே ஒரு கிணறு இருக்குது முன்னுக்கும் ஒரு கிணறு இருக்குது இதால பாதை போகல ஆக்கள் போகலாம் பார்த்தீங்களா இது வந்து மானிப்பாயில் இருக்கிற புனித அந்தோணியார் தேவாலயம் அது பாத்ரூம் போல கிடக்குவாங்க எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே என்னன்னா எங்கட அந்தோணியாருக்கு 3ஆம் தேதி கொடியேறுது கொழும்புல இங்க எப்ப கொடியேறுது 8ஆம் தேதி பெருநாள் எப்ப 13ஆம் தேதி கோயில் இது பங்கு இல்லை அங்கேயும் அங்கே மாதிரி கொழும்பு மாதிரி பங்கு கோயில் பொது பங்கு இல்லை பொது கோயில் அப்போ அங்கே வந்து 13ஆம் தேதி பெருநாள் நடக்குது இல்லை பெருநாள் இல்லையா 13க்கு பிறகு வார சனி ஞாயிறு பெருநாள் நடக்கும் வராது அதுக்கு அடுத்தது தான் நல்ல பெருசாக நடக்கும் என்ன கொடியெல்லாம் ஏற்றி விடுமா கொடி கம்பம் வச்சு அதில் முன்னுக்கு அந்த இருக்கு என்ன ஓமாம் ஓமாம் ஓ அதெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா மானிப்பாய் அந்தோணியார் தேவாலயம் 13 நடக்குமா என்ன நாளைக்கு அங்கே தான் போகிறேன் செவ்வாய்க்கிழமை அங்கே எங்கட நடக்கிற ஆண்டு தான் 13ஆம் தேதி ஓ ஓ வாங்க வாங்க நண்பர்களே உள்ளுக்கு போவோம் இதுவும் பொது கோயில் தான் நண்பர்களே இது வந்து பங்கு கோயில் இல்லையா இந்த அந்தோணியார் தேவாலயம் மானிப்பாயில் இருக்கிற அந்தோணியார் தேவாலயமும் பொது கோயில்
பொது தேவாலயம். இங்கே பாருங்க உயிர் தாண்டவரை வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஈஸ்டர் முடியத்தான் எடுப்பீங்க பார்த்தீங்களா? இது சதா சகாய மாதா. இது என்னது? முழுரி கொடுத்துரு இடம். இது வந்து முழுரி கொடுத்துரு இடம். அப்படியே இங்கே பாருங்க சதா சகாய மாதா இருக்கிறா. பவர்ஃபுல் மாதா. இப்போ வந்து வணக்க மாதம் நடக்கிறதால எல்லா இடம் பார்த்தீங்கன்னா மாதா தான் வச்சிருக்கேன். நம்ம அடைக்கல் மாதா கோயிலையும் பார்த்தீங்கன்னு நண்பர்களே. ஓகே வாங்க போவோம். இதில் விளக்கு எரியுது பாருங்க. இது பீடம். அங்கே வந்தோன்னியரப்பா இப்போ வாங்க. இதுவும் மொழிகுடி கொடுத்துற இடம் பாருங்க. எல்லா கிளீனிங் வேலை நடக்கும். இங்கே பாருங்க எல்லாரும் நேத்தி வச்சு இதில் கட்டியிருக்கணும். அப்படி அந்தோணியரப்பட்ட கேட்டால் நிச்சயமா செய்வார். ஹலோ அந்தோணியரப்பா, அப்படி இருக்கிறீங்க? நான் கரை காலத்துக்கு பிறகு உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். கொச்சிக்கடையில் பார்க்குறோம். இங்கே இருக்கிறவரை இப்போ தானே பார்க்குறேன் நான். இவத்தி அங்கே பார்த்தவர் இப்போ டக்கு என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. சிரிக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்துட்டேன் பார்த்தீங்களா? இன்றைக்கு பார்க்கணுமெண்டே இருந்தேன் அந்தோணியரப்பா. நான் இன்றைக்கு பாசியர் அந்தோணியரப்பாட்ட வருவோம்னு இருந்தேன். ஆனால் எனக்கு வர கிடைக்கல, கவலையாக இருந்துச்சு. எங்கேயும் ஒரு இடத்த இன்னும் உங்களை பார்க்க வச்சுட்டீங்க பார்த்தீங்களா? தேங்க்யூ. கிட்ட காட்டிங்களா அந்தோணியரப்பா? எல்லாரும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்தோணியரப்போட பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. சரியா? வாங்க. இங்கால பாருங்க, இந்த பக்கம் பாதை இருக்கு. இது கொட்டாங்க மரம் இல்ல, இது வேற மரம். இங்காலே அப்படி சோலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா நண்பர்களே? இங்க பாத்தா பத்திய இதெல்லாம் செய்வினம் போல. நீ பெயிண்ட் அடிச்ச என்ன உடஞ்சிருக்கு செய்வினம். சி அப்படி ஒன்று இல்லை. இது கோயில்ல டெக்கரேஷன் பண்றதுக்காக இது உடஞ்சிட்டு போல செய்துட்டு வைப்பீன. அங்க அதுல கால் உடைஞ்சிட்டு, அங்க அதுல கொக்குட தலை உடைஞ்சிருக்கு. செய்யணும். இது வந்து மொழுதிரி கடை. அந்த சிவமாலைகள் புத்தகங்கள் விற்கிற கடை பூட்டி கிடக்கு. இந்த இங்க அதாலையும் பாதை இருக்கு. ஆக்கள் கூட ஏண்டா இப்படி வந்து போற மாதிரி. மணி அடிக்கிற என்னம்மா? நான் கொழும்புல இருந்து வந்தேனா. முதல் 2 வருஷம் இங்க இருந்தேன். நான் அப்ப வந்திருக்கேன். இப்ப வடிவேலாம் ஓமோ யூடியூப் பாத்தீங்களா ஜன? இந்த அக்கா எங்க வீடியோ பாக்குறாவா? கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கொழும்புல இருக்கிறேன். ஓ எல்லாம் போடுவேன். அப்பதான் வந்துட்டு நான் முதல் 2 வருஷம் இங்க இருந்தேன். அப்போ இருக்க போய் பார்த்துட்டு வருவோம் வந்து நல்லா இருக்க பாக்கள போட்டு காட்டுவோம் வீடியோ. எல்லாம் இருக்க வேண்டாம். எங்களுக்கும் அங்க 3ஆம் தேதி நேற்று கொடிக்கம்பம் நட்டாச்சு. 3ஆம் தேதி கொடி ஏறுது. 13ஆம் தேதி திருவிழா கொச்சிக்கடை அந்தோணியார் கோயில். இங்க நிக்கல. அது எனக்கு அங்க அவர்கிட்ட தான் நிப்பேன். அவர் தான் எங்களுக்கு இங்க தான் பார்க்க வச்சுட்டாரு. அவரை சந்தோஷமா இருக்கதான் எல்லாம் காடி. கொடியேறு என்ன நேற்று கொடிக்கம்பன் நட்டாச்சு. நேற்று கம்பன் நட்டாச்சு. கம்பு நட்டுறதே பெருசா செய்வினோம் அங்க. அங்க நீங்களும் அங்கயா? சரி சரி. அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? அவரும் இங்க இருக்கிறார். இறந்துட்டாரா? அங்க கொடிக்கம்பம் நேற்று நட்டாச்சு. 3ஆம் தேதி கொடி ஏறும். 13ஆம் தேதி திருவிழா. அங்க முடிஞ்சு அடுத்த சனி ஞாயிறு இங்க நடக்கும்.
ஓ அதெல்லாம் ஓ ஓ எல்லாம் போறேன். சந்தோஷம் உங்களுக்கு காய்ச்சது. ஓ காட்டுங்க அம்மா. கவலைப்படாங்க கவலைப்படாங்க, எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். எல்லாரும் எல்லாம் அப்படித்தான், எல்லாம் தாண்டி தான் வரணும். ஆனா ஆண்டவர் கைவிட மாட்டார். இவரை நம்பினீங்கன்னா கை விடவே மாட்டார். சுதுமலையில இருக்கிறீங்க. நான் முதல் 2 வருஷம் இங்க இருந்தேன். எனக்கு அவ்வளவு கொஞ்சம் தனியத்தானே பிள்ளைகளோட எனக்கு செட் ஆகல, நான் போயிட்டேன். அந்த இங்க அந்த சந்தைக்கு முன்னொழுங்கைக்குள்ள இருந்தேன், ஒரு தெரிஞ்சாக்கள வீட்டுல இருந்தேன். எனக்கு அது செட் ஆகல, நான் போயிட்டேன். அடிச்சு கிடிச்சு விட்றா தம்பி. இப்போ கொழும்புலான் இருக்கு, குடும்பத்தோட அங்கதான் இருக்கிறேன். நன்றி 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 நன்றி, உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், எனக்காக ப்ரே பண்ணுங்க. நன்றி. ஓ மகன், என் மகனையும் பிளஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. அதான் வேணும். சரியா? இவர் இப்ப வந்து வார வருஷம் ஓயல். நன்றி, நிச்சயமா நான் வரைக்கும் உங்களை சந்திப்பேன். நான் அதோட கிருபையில. ஓகே. சரி சரி ஓகே. நன்றி நன்றி. இவர் நல்லா வருவாரா? ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. இவர் வந்து ரோஹிணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். ரோஹிணி கார்த்திகை நட்சத்திரம், ரிஷபராசி. 9. நல்லா படிப்பாரா? அப்படியா? இல்ல இல்ல, என் கையுக்கே தான் வச்சிருக்கிறேன். ஆமா. தண்ட பாடம். நீங்க என்ன திண்டான சொல்லுங்க, இருந்துருக்காரு. திருப்பி கேட்க மாட்டேன். ஓகே. என்ன போமா வாங்க. ஓ அந்த அம்மா கச்சானுக்கு பார்த்து வாங்க, காசு தாங்க எனக்கு. பாம் அந்த அம்மா அங்க வியாபாரம் செய்துட்டு எனக்கா பார்த்துட்டு இருக்கா. வாங்க ஒடியாங்க ஒடியாங்க. அம்மா நேரம் போயிட்டா? எவ்வளவு? 500 ரூபாயா? சரி இந்தாங்க. ஓகே எடுக்கிறேன், போயிட்டு வரேன். பாய் சொல்லுங்க எல்லாருக்கும். டட்டா சொல்லுங்க அங்க, டட்டா சொல்லுங்க எல்லாருக்கும். டட்டா பாய். கச்சான் வாங்கியாச்சு, நாங்க சாப்பிட போறோம் நண்பர்களே. பாய் வரேன். பாய். வாங்க இங்க பாருங்க, இங்க மண்டாட்டி வருவோம். வாங்க ஜெயலின். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த மரத்தை வெட்டாம அப்படியே மரத்தை வச்சு இங்கெல்லாம் சுத்தி கட்டி இருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இப்படி இந்த மாதிரி நல்லா இருக்கு இல்லையா? பாத்தீங்களா? நல்ல பெரிய மரம். வெட்ட இல்ல, மரங்களை வெட்டக்கூடாது. நல்லம் தானே, மரங்களை வெட்டக்கூடாது. மரங்கள்லாம் நல்லம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டாம அந்த அந்த இடத்தை மட்டும் அப்படியே சதுரமா எடுத்து அதை கட்டி இருக்கு பாத்தீங்களா? நல்ல வடிவா இருக்கு. இது பாக்கு மரம், தென்னை இல்ல பாக்கு. ஓகே ஓகே பாய். ஓகே, இவரை பாத்தீங்களா? இவரே மண்டாடுங்க. எல்லாரும் மற்ற பிளஸிங் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இன்றைக்கு அந்தோணியரப்பா பார்த்ததுல. நீங்களும் அந்தோணியரப்பா பார்த்துருப்பீங்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைட்டிட்டா இந்த மகனை இன்னும் காணையில பாருங்களேன். வரேண்ணா. சரி.